இன்று 2 வசனங்கள் தொழுகையிலே ஓதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் இல்லாத இடமில்லை என்று நாம் விளங்கி இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை. அவனுக்கென்று ஒரு இடம் கிடையாது. அல்லாஹ் அரிசிலே அவன் அமர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த அமர்வு எப்படிப்பட்டது என்பது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். நம்முடைய அறிவால் அதை ஊகிக்க முடியாது. அர் ரஹ்மான் வலல் அர்ஷிஸ்தவா என்பதில் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு இப்படி ஈமானை சொல்லித் தருகிறார்கள். அல் இஸ்திவாஉ மஅலூம், அரிசின் மீது அவன் சமமாக இருக்கிறான் என்றால் அந்த சமம் என்பதை பற்றிய அறிவு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு தெரியுமே தவிர அந்த அமைப்பு என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு எது தகுதியோ அதன் அடிப்படையில் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான். அவனுக்கு உருவம் கிடையாது. ஒரு இடத்திலே அமர வேண்டும் என்ற அளவுக்கு அவனுக்கு இடம் தேவையில்லை. அவனுக்குரிய நிலையிலே அவனுக்குரிய தன்மையிலே அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான். அதை கொண்டு ஈமான் கொள்வது வாஜிபோ அதை பற்றி குதர்க்கமாக கேள்வி கேட்பது பிதஅத், ஒரு அனாச்சாரம் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இருக்கிறான், ஆனால் இந்த இடத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை நிர்ணயிக்க கூடாது. ஆனால் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். ஒரு உதாரணத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய உடலிலே உயிர் ஓடுகிறது. ரூஹ் என்பது நம்முடைய உடலிலே இருக்கிறது. எங்கே இருக்கிறது காட்டு என்று கேட்டால் நம்மால் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. சரி, எங்கே இல்லை என்றாவது சொல் என்றால் எந்த இடத்திலும் இல்லை என்று சொல்ல முடியாது. உயிரோட்டம் என்பது உடல் முழுவதும் இருக்கிறது. இந்த உலகம் உடல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உடல் முழுவதும் அந்த உயிரோட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த பூமி, இந்த அண்ட சராசரங்கள், கோலங்கள் அனைத்திலேயும் இதெல்லாம் ஒரு உடல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் கோலோச்சி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்ன இடத்தில் இருக்கிறான் என்று சுட்டிக்காட்ட முடியாது. எப்படி ஒரு உயிர், ஒரு ரூஹ் என்பது உடலுக்குள்ளே எல்லா இடத்திலேயும் பரவி விரிந்து கிடக்கிறதோ அதே போன்று அல்லாஹ்வுடைய ஆளுமை, அவனுடைய ரஹ்மத்து எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறது. இந்த இடத்தில் காட்டு என்று சொன்னால் காட்ட முடியாது. காரணம் அவன் உருவமற்றவன். இப்படித்தான் இதை விளங்க வேண்டும். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரூஹுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. இந்த உடல் எங்காவது அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது, இந்த உடல் செத்து விட்டது என்று சொன்னால் உடலை தூக்கி குப்பையிலே போடுவோம் அல்லது மண்ணிலே புதைப்போம். ஆனால் அந்த ரூஹு பாதுகாப்பாக இருக்கும். உடல் அழிந்தாலும் இன்றைக்கு ஓதப்பட்டது குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாமே ஃபனாவாகிவிடும், ரப்பு மட்டும் பாக்கியாக இருப்பார். ஏன்? அவன் ஒரு உயிரை போல. உடல் அழிந்தாலும் உலகம் முழுவதும் அழிந்தாலும் அல்லாஹ் பாக்கியாக இருப்பான். அல்லாஹ் இருப்பான். ஹுவல் அவ்வல், இன்றைக்கு ஓதப்பட்ட வார்த்தை ஹுவல் அவ்வல் வல் ஆகிர். ஆதியும் அந்தமும் அவன்தான். ஆதி அவன்தான் என்றால் என்ன? அதற்கு முன்னால ஏதாவது இருந்ததா? இல்ல, இவன்தான் ஆதியம். ஆதி இவன்தான். அந்தம் கடைசி. இவன்தான் ஆரம்பம். இவனுக்கு முன்னாலே எதுவும் இல்லை.
இவன் தான் கடைசி என்று சொன்னால் அவனுக்கு பின்னாலே எதுவும் இல்லை. எனவே குறிப்பிட்டு என்ன இடத்தில் ஹுவல் ஆகிர் லா நிஹாயத லஹு, ஹுவல் அவ்வல் லா பிதாயத லஹு. எனவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆதியாகவும் இருக்கிறான், அந்தமாகவும் இருக்கிறான். இது நம்முடைய அகீதாவிலே, நம்முடைய கொள்கைகளிலே ஒன்றாக இருக்க வேண்டும். ரூஹ் இருக்கிறது, உடலிலே ஓடுகின்ற உயிர் இருக்கிறது, அதுதான் ஆரம்பம். உயிர் முதல்ல இருந்துச்சு. அந்த உயிருக்கென்று ஒரு உடலை அல்லாஹ் அமைத்து அந்த உடலுக்குள்ளே அந்த உயிரை ஓட விட்டான். ஏற்கனவே அது இருந்துச்சு, அது அதுக்கு பின்னாலே ஃபிட்டப் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உயிர் தான் கடைசி வரை இருக்கும். இந்த உடல் அழிந்து போய்விடும். எனவே அந்த உயிரை போன்று ஓய் காட்டப்பட்டிருக்கின்ற அல்லாஹ் எல்லா காலத்திலும் இருப்பான். அவனுக்கு அழிவு கிடையாது, அவனுக்கு முடிவு கிடையாது. ஹுவல் அவ்வல் வல் ஆகிர் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனை பற்றி நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கிறான் என்கிற எண்ணம் இருந்தால் தவறுகள் செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். மஹ்மூத் இப்னு சிவார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹல் இப்னு அப்துல்லாஹி துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சிறு பிராயத்திலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே ராத்திரி படுக்க போகும்போது அல்லாஹு ஆலிரி அல்லாஹு நாலிரி அல்லாஹு மஇ, அல்லாஹ் இங்கே என்னுடன் ஆஜராக இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தையை சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் படுக்கின்ற போது இந்த வார்த்தையை சொல்லாமல் படுத்துறங்க கூடாது. அவங்களுடைய மாமு மஹ்மூத் இப்னு சிவார் சிறு குழந்தையாக இருந்த ஸஹல் இப்னு அப்துல்லாஹி துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்றைக்கு வலிமார்களுடைய பட்டியலேயே மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியவர்கள். அந்த ஸஹல் இப்னு அப்துல்லாஹி துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மகானுக்கு இந்த ஆரம்பத்தில் இருந்தே, குழந்தை பருவத்தில் இருந்தே இந்த எண்ணத்தை ஊட்டினார்கள். எனவே அந்த குழந்தை எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற எண்ணத்தோடு வாடும் என்றார்கள் என்று நினைத்தார்கள். அதே போன்று அந்த குழந்தை வளர்ந்து வாலிபமாகி வலிமார்களுடைய அந்தஸ்துக்கு அவர்கள் அடைந்தார்கள். நிறைய கஷ்பு கராமத்துகளை கொண்டவர்கள் ஸஹல் இப்னு அப்துல்லாஹி துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற சிந்தனை, எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இருக்கிறான், நம்மோடு இருக்கிறான் என்கிற சிந்தனை நமக்கு வருகின்ற போது, ஏதாவது கலப்படங்கள் செய்யும் போது அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் யார் பார்க்கலைனால் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணம் வரும். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே மாறுவேடம் கொண்டு ராத்திரி நேரத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு குடிசையிலே இருக்கக்கூடிய ஒரு குமரி பெண், அந்த பெண்ணிடத்திலே பால் கேட்டார்கள். அந்த பாலை கொடுக்க மறுக்கிறாள் அந்த பெண். கம்மியா இருக்குது, கொடுக்க முடியாது, கொஞ்சம் தண்ணியை கலந்து கொடுமான்னு சொல்றாங்க. தண்ணியை கலந்து கொடுத்தா அமீருல் மோமினீன் பார்த்துக்குவாருன்னு பயப்படுறியா என்று கேட்டார்கள். அமீருல் மோமினீன் இவங்க அமீருல் மோமினீன் வந்து அவங்களுக்கு தெரியாது, ஆனால் வேஷமடைந்து வந்திருக்கின்றார்கள். வேஷம் பூண்டு வந்திருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அமீருல் மோமினீன் பார்த்துக்குவாரு பயந்துக்கிறையா என்று கேட்டார்கள். அமீருல் மோமினீன் அல்ல, அமீருல் மோமினீனை படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்களே. இந்த வார்த்தை அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற எண்ணம் வருகிற போது கலப்படம் செய்வதற்கு, கள்ளத்தனம் செய்வதற்கு மனசு வராது, மனது இடம் கொடுக்காது. வேஸ்ட் எடுப்பதற்காக வேண்டி போகும்போது, உள்ள வேஸ்ட திணிக்கும் போது, உள்ள எதையாவது உள்ள சொல்கிறான் இல்லையா, அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற சிந்தனை வந்தால் இந்த தவறை அவன் செய்ய மாட்டான். நிறுத்து கொடுக்கின்ற போது, அளந்து கொடுக்கின்ற போது, பாத்தி பார்க்கிறானா இல்லையான்னு பார்த்துட்டு, பாத்தி எங்க அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தா இவன் மேல்மூட்ட வேலையை பார்த்துருவான். இந்த மாதிரி செய்யும் போது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தை அவன் கொண்டானையானால் இந்த தவறை அவன் செய்ய மாட்டான். யாராக இருந்தாலும் சரி, தாழிடப்பட்ட அறையாக இருந்தாலும் சரி,
மனிதன் நடமாட்டம் இல்லாத இடங்களாக இருந்தாலும் சரி நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆட்டினுடைய இடையினிடத்திலே பால் கொடுக்க முடியுமா என்று கேட்டபோது இல்லை என்று பயந்தான். ஏன் எஜமான் பார்த்துக்குவான் அப்படின்னு பயப்படுறியா? இல்ல, எஜமானர்களை படைத்த அல்லாஹ் பார்த்துக் கொள்ளுவான் என்று நான் பயப்படுகின்றேன் என்று சொன்னானே. யாருமே இல்லாத இடத்தில், நடமாட்டம் இல்லாத இடத்தில் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தை கொண்டிருக்கிறானே, இவன் தவறு செய்ய மாட்டான், இவன் பாவம் செய்ய மாட்டான், ஜினாவுக்கு யாராவது அழைத்தாலும் போக மாட்டான், கள்ளத்தனங்கள் திருட்டுத்தனங்கள் செய்வதற்கு அவன் சம்மதிக்க மாட்டான். எனவே இந்த மய்யத் என்பது அல்லாஹ் உடனிருக்கிறான் என்ற எண்ணத்தை கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லாஹ் இதோடு சேர்த்தே சொல்லுகிறான், வஹுவ மாக்கும் ஐனமா குன்தும் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். இந்த வார்த்தை இதுக்கு பொருத்தமான வார்த்தை. நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நன்கு கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறான். சிசிடிவி எங்காவது இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி திருட்டுத்தனம் நம்ம செய்யறது இல்லை. ஏன்னா பதிவாயிரம் ஃபுட்டேஜ் எடுப்பான், மாட்டிக்குவோம். இருக்குதா இல்லையா? கேமரா இருக்குதான்னு பார்த்துக்கிறான். சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னு சொன்னா அடக்கி வாசிக்கிறான் இல்லையா? அதே போன்றுதான் அந்த கேமராவை படைத்த காலிக்குள் காயினார் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இருக்கிறானே, அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். நம்மால இருக்கிறானே, இந்த கேமராவுக்கு கூட பர்தா போட்டுருவான், புர்கா போட்டு விட்டுருவான். அது பார்க்காத அளவுக்கு எதையாவது மறைத்து விடுவான், திருப்பி விடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்ற வார்த்தை இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. பசீர் என்ற வார்த்தை மிக நுணுக்கமாக அல்லாஹ் பார்க்கின்றான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். எனவே அவனை ஏமாற்ற முடியாது. எனவே நீங்கள் செய்கின்ற எதுவாக இருந்தாலும் சரி, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா. சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கணக்கிட்டு வைத்திருக்கிறான். நாளை கியாமத்து நாள்ல போகும்போதுதான் தெரியும், இவ்வளவு துல்லியமா எடுத்து வச்சிருக்கானே அப்படின்னு. ரொம்ப துல்லியமாக ஒரு சின்ன தூசாக இருந்தாலும் சரி அதையும் அல்லாஹ் கணக்கில் வைத்திருப்பான். அல்லாஹ் எல்லா நேரத்திலையும், எல்லா இடத்திலையும், எல்லா காலத்திலையும் நம்மோடு இருப்பான் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். ஷேக் ஷிஹாபுத்தீன் சுஹரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தரீகாக்கள்ல சுஹரவர்தின்னு ஒரு தரீகா இருக்குது. அதனுடைய ஷேக் அவர்களிடத்திலே ஷேக் பஹாவுத்தீன் ஜக்கரியா முல்தானி என்ற ஒருவர் அங்க போறார். அவங்கள்ட்ட தர்பியத்துக்காக வேண்டி கேட்டார். அவங்களுடைய முரீதின்கள்லாம் நிறைய கான்கால இருக்கிறாங்க. இவருக்கு பையத்து கொடுத்தாங்க. 2-3 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள கலீஃபா வாக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் ஆக்க கூடாது. தர்பியத்துல இருந்து அவர்களை பயிற்றுவித்து பக்குவப்பட்டதற்கு பின்னால் அப்புறம்தான் கிலாபத்து கொடுப்பாங்க. ஆனா உடனடியா கொடுத்துட்டாங்க. அங்க இருந்த முரீதீன்கள்லாம் கேட்டாங்க, ஷேக் அவர்களே, இவ்வளவு காலமா நாங்களும் இங்க தவிச்சிட்டு கிடக்கிறோமே, எங்களுக்கெல்லாம் இவ்வளவு காலம் ஆகிய கிலாபத்து கிடைக்கல, வந்த ஆளுக்கு டக்குன்னு கலீஃபா வாக்கி விட்டீங்களே என்று கேட்ட போது, சரி இதை உங்களுக்கு விளக்கி தருகிறேன் என்று சொன்னார். என்ன விளக்கினாரு? ஒவ்வொருத்தையும் ஒரு கோழியை கொடுத்துட்டாங்க. அந்த கோழியை அறுக்கிறதுக்கு ஒரு கத்தியையும் கொடுத்துட்டாங்க. ஷேக் சுஹரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த கோழிய யாரும் பார்க்காத இடத்துல போய் அறுத்துட்டு வாங்க. நீங்க அறுக்கக்கூடிய இடத்துல யாரும் உங்களை பார்க்க கூடாது, அந்த மாதிரி இடத்துல போய் அறுத்துட்டு வாங்க. ஒருத்தர் சவுத்துக்கு மறைவுல போய் அறுத்தாரு, ஒருத்தர் மரத்துக்கு பின்னால போய் யாரும் பார்க்காத இடத்துல போய் அறுத்தாரு, ஒரு சந்தில போய் அறுத்துட்டு வந்தாரு. பலரும் பல மாதிரி யாரும் பார்க்காத இடத்துல போய் அதை அறுத்துட்டு வரலாம். ஷேக் பஹாவுத்தீன் வரல, கொஞ்சம் லேட்டா வர்றாரு, அழுதுட்டே வர்றாரு. 3 நாள்ல கிலாபத்து கொடுத்தாங்களே அவரு அப்படியே வர்றாரு. ஏங்க அழுகிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. ஷேக் அவர்களே, யாருமே பார்க்காத இடத்துல போய் அறுத்துட்டு வான்னு சொன்னீங்க. நானும் அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தேன், எங்க போனாலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்காத இடமே இல்லை, அதனால திரும்பி கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. உயிரோட கோழியை கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப அந்த முரீதீன்களை கூப்பிட்டு சொன்னாங்களா, பார்த்துட்டியா
இவருடைய சிந்தனை என்ன, உன்னுடைய சிந்தனை என்ன? அல்லாஹ் எல்லா இடத்திலையும் நம்மோடு இருக்கிறான், அவன் எல்லா இடத்திலையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற சிந்தனை இவருக்கு வந்திருக்கிறதே, உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்து விட்டார். எனவே அவருக்கு ஹிலாபத்தை கொடுத்தேன் என்று சொல்கிறார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தப்பு தவறுகள் செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற சிந்தனை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடத்திலே மஹ்மூத் பின் சிவார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹல் பின் அப்துல்லாஹி துஸ்தரி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை போல அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் அடிச்சிருவான், அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் பார்க்கிறான், இந்த எண்ணத்தை குழந்தைகளுடைய பிஞ்சு உள்ளத்துல பதிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அது அப்படியே வளர்ந்து அவர்கள் வாலிபம் அடையும் போது இந்த எண்ணம் அப்படியே பதிந்து விடும். நாம் தர்பியத்தை செய்யும் போது, குழந்தைகளை வளர்க்கும் போது செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. அதோடு இன்றைக்கு இன்னொரு ஆயத்து இது சம்பந்தமாகத்தான் ஓதப்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லுகிறான், நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிற நேரத்திலே, ரகசியம் பேசிக் கொள்ளுகிற நேரத்திலே அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அலம் தர அன்னல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி, வானத்திலேயும் பூமியிலேயும் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிவான். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும், 3 பேர் சேர்ந்து ரகசியம் பேசினா புரிஞ்சுக்குங்க, அங்க அல்லாஹ் 4வது ஒரு ஆள் இருக்கிறான். வலா கம்சத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும், நீங்க 5 பேர் உட்கார்ந்து ரகசியம் பேசினா புரிஞ்சுக்குங்க, 6வதாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். வலா அத்னா மின் தாலிக் வலா அக்ஸர், இதைவிட கம்மியானவர்களாக இருந்தாலும் சரி, இதைவிட அதிகமானவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் 3, 5 அப்படின்னு சொல்றான். இந்த ஒத்தப்படையா இருக்கிறது நல்லதுங்கிறது இங்க விளங்குறீங்க. 3, 5 அதை விட அதிகமா 7, 9 அல்லது அதை விட கம்மியாவும் இருந்தாலும் சரி, அல்லாஹ் இல்ல வலா அக்ஸர் இல்லா ஹுவ மஅஹும், அந்த அல்லாஹ் அவர்களோடு இருந்தே ஒழிய கிடையாது. ஐனமா கானு, எங்க போய் இருந்தாலும் சரி, எந்த மூளை முடுக்குல சந்தல போய் இருந்தாலும் சரி, அல்லாஹ் இருக்கிறார். சும்மா யுனப்பிஹும் பிமா அமிலு யௌமல் கியாமா, அவர்கள் செய்த அமல்களை கியாமத் நாளிலே அல்லாஹ் அறிவிப்பான். அல்லாஹ் எல்லா இடத்திலேயும் இருக்கிறான் என்கின்ற உணர்வை இந்த 2 வசனங்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஊட்டுகிறான். புரிந்த அமர்ச்சியின் தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல்வானாக. ரப்பனா தகப்பல் துஆனா வஸலாத்தனா வஸியாமனா وقيامنا وركوعنا وصلولنا وتخلصنا وتضرعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد